என் பெயர் முகில் முழுகன். நான் இன்று பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு பெருமிழலை குறும்பர். சூதம் நெருங்கு குழைத்தங்கு பலவும் பூகம் சூழ்புடைத்தாய், வீதிதோறும் நீற்றின் ஒளி விரிய மேவி விளங்குபதி, நீதி வழுவா நெருங்கினராய் நிலவும் குடியால் நெடுநிலத்து மீது விளங்கும் தொன்மையது முழலை நாட்டு பெருமிழலை. முழலை நாட்டிலே பெருமிழலை என்னும் ஊரிலே குறும்பர் குலத்திலே வாழ்ந்து வந்தவர் பெருமிழலை குறும்பர். சிவனடியார்களை காணும் தோறும் சென்று வணங்கி அவர்களின் குறிப்பறிந்து தேவையான திரவியங்களை கொடுப்பவர். அன்னதொன்மையே திருப்பதி கண்ணதிபர் முழலை குறும்பர். சென்னிமதியம் வைத்தவர் தம் அடியார்க்கான செய்ப்பணிகள் இன்ன வண்ணம் என்ற அவர்தா முறையா முன்னம் எதிரேற்று முன்னம் உணர்ந்து செய்வாராய் முதிரும் அறிவின் பயன் கொள்வார். தொண்டர்களுக்கு உணவு படைத்ததோடு தேவையான நிதி வழங்கி தொண்டு செய்வார். தொண்டர் பலரும் வந்து ஈண்டி உண்ணத்தலையா அமுது ஊட்டி கொண்டு செல்ல இருநதியம் முகர்ந்து கொடுத்து குறைந்தடைவார். வண்டு மருவும் குழலுமையால் கேள்வன் செய்ததால் என்னும் புண்டரீகம் அகமனதில் வைத்து போற்றும் பொறுப்பினால் சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பெருமைகளை அறிந்து அவருடைய திருவடிகளை அடைய வேண்டும் என்று மனம் வாக்காயங்களினாலே அவரை சிந்தித்து துதித்து வணங்குதலே சிவபெருமானுடைய திருவடிகளை அடைவதற்கான நெறி என்று இந்த உலகுக்கு உணர்த்துகிறார். மையார் தடங்கன் பறவையார் மணவாளல் மலர்கழல்கள் கையால் தொழுது வாய்வாட்டி மனதால் நினைக்கும் கடப்பாட்டில் செய்யான் கோணும் நான் முகனும் மறியா செம்பொன் தாழினை கீழ் ஒய்வான் சேர உற்ற நெறி இதுவே என்று அன்பினில் உய்த்தார். சரி, நான் இப்படி வழிபடுகிறேன், எனக்கு என்ன பலன் கிடைக்கும் என்றுதானே நீங்கள் எல்லோரும் யோசிக்கிறீர்கள். சிவனடியார்களை வழிபட்டால் சிவபெருமானுடைய திருவடிகளை அடையலாம். அவருடைய 5 எழுத்து மந்திரத்தை உச்சரித்தால் அட்டமா சித்திகளை பெறலாம். அகிமா மகிமா கரிமா லகிமா பிராதி அசித்துவம் வசித்துவம் ஈசத்துவம் எனும் அட்டமா சித்திகளையும் நம் பெருமிழலை குறும்பர் பெற்றார். நாளும் நம்பி யாரூர நாமம் நவின்ற நலத்தாலே ஆளும்படியால் அணிமாது சித்தையான அணைந்ததன் பின் மூழும் காதல் உடன் பெருக முதல்வர் நாமத்தை 5 எழுத்து கேளும் பொருளும் உணர்வுமாம் பரிசு வாய்ப்ப கெழுமினார். அன்பர்களே, சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனை அடைய போவதை இந்த உலகில் முதலில் உணர்ந்தவர் நம் பெருமிழலை குறும்பரே, அல்லது இறைவன் முதலில் நம் பெருமிழலை குறும்பருக்கே உணர்த்துகிறார். ஏனென்றால் சிவபெருமான் தன்னை வணங்குபவர்களை விட தன் தொண்டர்களை வணங்குபவர்களை அதிகம் நேசிப்பார். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே என்று திருமந்திரம் கூறுகின்றது. இந்த உலகில் மொத்தம் 3 வகையான பக்தி உள்ளது. இறை பக்தி, குரு பக்தி, அடியார் பக்தி. ஆனால் இந்த 3 விதமான பக்தியும் கொண்டவர் தான் நம் பெருமிழலை குறும்பர். இந்த அஞ்சை குலத்துடைய சிறப்பு என்ன தெரியுமா? சுந்தரமூர்த்தி நாயனார் வெள்ளை யானையின் மீதும் சேரமான் பெருமான் குதிரையின் மீதும் கைலைக்கு எழுந்தருளிய காட்சி நிகழ்ந்த தலம்தான் இந்த அஞ்சை தலம். சுந்தரமூர்த்தி நாயனார் கோளூரிலே எழுந்தருளுகின்றார். திருவஞ்சை களத்தில் திருக்கோயில் கொண்ட திருவஞ்சை களத்தப்பரை புகழ்ந்து பாடும் பெருமிழலை குறும்பர் செம்மையாகிய இனிய செந்தமிழ் மொழியில் திருப்பதிகம் பாடுகின்றார். அஞ்சை களத்து நஞ்சை உண்ட அமுதை பறவை அணை உருவார் மிஞ்சுள் திகழும் வடக்கையிலே பொறுப்பில் எய்தவரும் வாழ்வு. சுந்தரமூர்த்தி நாயனார் இறைவனை அடைய போவதை பெருமிழலை குறும்பர் அறிந்தவுடன் என் கண்ணுக்கு கண்ணான குருவை பிரிந்து நான் எப்படி வாழ்வேன் என்று மனம் புத்தி சித்தம் அகங்காரம் எனும் 4 கரணங்களையும் ஒன்றுபடுத்தி தன் சிரசின் வழியாக கபால மோட்சம் அடைந்தார். 4 கரணங்களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேற்கொண்டு காலும் பிரம்ம நாடி வழி கருத்து செலுத்த கபால நடி ஏலவே முன்பயின்ற நெறி எடுத்த மறை மூலம் திறப்ப மூலதேவர் பாதம் அடைவார் கைலை முன் அடைவார். யோக சக்தியினால் பறவை நாச்சியாருடைய கணவனாகிய சுந்தரரின் திருவடிகளையும் அதோடு கைலை மலையானுடைய திருவடிகளையும் அடைந்தார். எனவே நண்பர்களே, குரு இருந்தால்தான் எதையும் சாதிக்க முடியும் என்று கூறி வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி பாராட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.